Hello everyone, welcome to Mastery. It's Rosario's Academy. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் குட்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேட்டகரியில் வர 4 புக்ஸில் ஃபர்ஸ்ட் 2 புக் பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக் இது 2 புக்ஸில் இருந்து மட்டும் அதோடைய கொரஸ்பாண்டிங் லெஜர்ஸ்க்கு பர்ச்சேஸ் லெஜர் அண்ட் சேல்ஸ் லெஜருக்கு போஸ்ட் பண்ணும்பொழுது என்ன ஃபார்மாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேசஸ் புக்கில் இருந்து போஸ்ட் பண்ணும்பொழுது டூ சன்ட்ரீஸ் ஆஸ் பர் த பர்ச்சேசஸ் புக் அப்படின்னும் சேல்ஸ் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணும் பொழுது பை சன்ட்ரீஸ் ஆஸ் பர் த சேல்ஸ் புக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டையும் பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், இந்த 2 பர்ச்சேஸ் புக்லையும் சேல்ஸ் புக்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணி 31st மந்த் எண்டோட டேட்டை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போடுவோம். பொதுவாக ஜேர்னல்ல இருந்து லெஜர்ல போஸ்ட் பண்றதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜேர்னல்ல நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் 1 by 1 ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்போம். அது அப்போ பர்ச்சேஸ் புக்கில் வரும்போது அதோடைய ஆப்போசிட் பார்ட்டி நேமை வந்து கேஷ் அக்கௌண்ட்டையோ இல்லை வந்து இந்த பர்டிகுலர் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நம்ம நேமையோ நம்ம வந்து அதில் 1 by 1 எழுதிட்டு வருவோம். அதே மாதிரி சேல் பண்ணும்பொழுது டெட்டாஸ் நேமையும் 1 by 1 நம்ம எழுதி சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எழுதிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம சப்சிடரி புக்ஸில் அவங்களுடைய பெயர்களை அவங்களோட இன்வாய்ஸ் டீட்டெயிலோட ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதோடைய டோட்டல் வேல்யூவை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சன்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை பயன்படுத்தி நம்ம போட்டுறோம். அதோடைய தொடர்ச்சியாக அதில் விடுபட்டு போன அந்த இன்னும் ஒரு 2 குட்ஸ் ஜேர்னலில் இருக்கிற புக்ஸ் என்னென்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். அதுக்கும் ஃபார்மேட் என்ன, அதையும் எப்படி போஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் ஒரு கண்டினியூஷனாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக் பொறுத்த வரைக்கும் ப்ரோஃபார்மா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் காலம் ஆஸ் யூஷுவல், பர்டிகுலர்ஸ் ஆஸ் யூஷுவல். இங்கே அடுத்து வந்து பர்ச்சேஸ் புக்கில் நம்ம இன்வாய்ஸ்ன்னு போடுவோம். இங்கே இன்வாய்ஸ் போட வேண்டாம், டெபிட் நோட் நம்பர் அப்படின்னு போடுவாங்க. ஸோ டெபிட் நோட் நம்பர் நான் ஃபுல்லாகவே இங்கே எழுதிடுறேன். டிஎன்ஓன்னு போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ டெபிட் நோட் நம்பர். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மறந்துடக்கூடாது லெஜர் ஃபோலியோ நம்பர், ஏன்னா இது புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள அதே கான்செப்ட் தான், டீடைல் பிளஸ் டோட்டல். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸோடைய ப்ரோஃபார்மா. அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரோஃபார்மா இதே தான், டேட் காலம் போட்டுக்கோங்க, பர்டிகுலர்ஸ் சேம், எந்த பார்ட்டிக்கு வித்தமோ அந்த பார்ட்டி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம கிரெடிட் நோட் போடுவோம். அங்கே எப்படி டெபிட் நோட் போடுவோமோ அதே மாதிரி கிரெடிட் நோட் போடுவோம். ஸோ அதனால கிரெடிட் நோட் நம்பர் ஆஸ் யூஷுவல், லெஜர் ஃபோலியோ நம்பர், இங்கே ஆஸ் யூஷுவல் அமௌண்ட். எப்படி நம்ம என்ன டீட்டெயில், ஒருவேளை ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம வித்திருந்தோம் அப்படின்னோம்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் அதே இதை ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டு கால்குலேட் பண்ணி நம்ம அதே மாதிரி இங்கே பண்ணி அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குட்ஸை நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபார்மேட். ஓகேவா, இதுலயும் அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் புக்ல என்ட்ரி பண்ற மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம இதுல பர்ச்சேஸ் ரிட்டர்னாலே கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருந்தாலே சேல்ஸ் ரிட்டர்னும் ஆகும். ஸோ அது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம அந்த கரஸ்பாண்டிங் புக்ஸ்ல போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் இங்கே டோட்டல் வருது. ஓகே, ஸோ டோட்டல் வரும்பொழுது இங்கே அதுக்கான கரஸ்பாண்டிங் லெஜர் ஓபன் பண்றோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஸோ டி ஃபார்ம் போடுறேன், டெட்டார் வேல்யூ, கிரெடிட்டர் வேல்யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் எப்பயுமே டெபிட்ல வர மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்பயும் கிரெடிட்ல தான் வரும். ஸோ அப்போ கீவேர்டு அதே மாதிரி 31st அந்த மந்த் என்ன போடுறோம், பை சன்ட்ரீஸ் அதே வார்த்தை SUNDRIES. ஓகேவா, உங்களுக்கு கிளியரா புரியலன்னா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சன்ட்ரீஸ் SUNDRIES. ஓகே, சன்ட்ரீஸ் ஆஸ் பர் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். ஓகேவா, ஸோ வேல்யூவை இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் போட்டுருணும். ஸோ ஓவர். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அதே தான். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டி ஃபார்ம் போடுறீங்க, டெட்டார், கிரெடிட்டார். ஸோ இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் எப்பயும் டெபிட்ல வரும். சேல்ஸ் கிரெடிட்ல வர மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட்ல வரும். ஸோ 31st போடுறீங்க, 2
sundries. To sundries as per the sales return book. Sales return book. போட்டுட்டு என்ன பண்றீங்க, வேல்யூவை போட்டுறீங்க. Okay, so this is how we have to post into the ledger. Okay, subsidiary booksல உள்ள ஸ்பெஷல் குட்ஸ் ஜேர்னல் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிற 4 புக்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், இந்த 4 புக்ஸ்ல இருந்து அந்த கரஸ்பாண்டிங் டிரான்சாக்ஷன், அதோடைய டோட்டல் வேல்யூ அந்த கரஸ்பாண்டிங் லெஜர்ஸ்ல எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 2 வீடியோவா கண்டினியூவா பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Thank you so much for watching.